Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 5 எக்ஸசைஸ் நம்பர் 5.4ல क्वेश्चन நம்பர் 1 பார்க்கலாம். ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் கொடுத்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ஃபார்முலா வந்துட்டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. இங்க x கிடையாது. அப்ப x ஏ கிடையாதுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0. ஃபார்முலா படி மைனஸ் போட்டாச்சு பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 5 வந்துட்டு coefficient of y வந்துட்டு 5. So 0 by anything 0 ஆயிடும். அப்ப அவங்க கேட்ட மாதிரி ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுலயே செகண்ட் சப்டிவிஷன் இந்த மாதிரி ஃபிராக்ஷன் பார்ட்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இத நார்மல் ஈக்குவேஷனா அதாவது சாதாரணமான ஈக்குவேஷனை மாத்துறதுக்காக நம்ம வந்து LCM பண்ணிக்கலாம். அப்ப LCM பண்றப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்றப்போ 119x minus 13 by 17 equal to 0. 17 அப்படி போனா 0 ஆயிடும். இப்போ இதுதான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் தெரியும். ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. So which is minus கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து 119 by இங்க y கிடையாது. y கிடையாதுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் 0. எப்பவுமே டினாமினேட்டர் 0 வந்துருச்சு அப்படின்னா அன்டிஃபைன்டுன்னு வந்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம்மில் ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. ரெண்டுமே போட்டாச்சு. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 5.4ல क्वेश्चन நம்பர் 2 பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஸ்லோப் வந்து parallel to அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் சம்மில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் மட்டும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆனா இப்போ என்ன கேட்குறாங்க? இந்த லைனுக்கு பேரலா இருக்கிறதோட ஸ்லோப் கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஸ்லோப்போட ஃபார்முலா என்னது? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 0.7x இப்படி வரப்போ மைனஸ் ஆயிடும். பிளஸ் y இங்கே தான் இருக்கு. மைனஸ் 11 இப்படி வரப்போ பிளஸ் 11 ஆயிடும். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்த பிறகு நான் ஃபார்முலா போடுறேன். ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ் ஆயிடும். 0.7 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்துட்டு 1 வந்துடும். ஸோ இப்போ 0.7ன்றது ஸ்லோப்பு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஈக்குவேஷனோட பேரலல் ஸ்லோப் கேட்டிருக்காங்க. பேரலல் ஸ்லோப்னா என்ன கண்டிஷன்? m1 ஈக்குவல் டு m2. அதாவது ரெண்டு ஸ்லோப்புமே ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறாது. அப்போ நம்மளுக்கு 0.7 கிடைச்சதுன்னா இதுதான் பேரலா இருக்கிறதோட ஸ்லோப்பு கூட. ஸோ பேரலன்றப்போ ஸ்லோப் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். இதே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா பேரலல் டு பெர்பெண்டிகுலர், அதாவது ஸ்லோப் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் டு த லைன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. தட் இஸ் மைனஸ் 11 இப்படி வரப்போ எக்ஸ் பிளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் அவங்க கொடுத்த ஈக்குவேஷன். இப்போ நீங்க ஸ்லோப் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா வந்துட்டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. ஸோ மைனஸ் 1 பை 0 இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோப். ஆனா இதுல இருந்து நம்ம பர்பெண்டிகுலரா இருக்கிற ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா என்ன வந்துடும்? மைனஸ் 1 பை m. அதாவது இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு சைனை மாத்திடணும். அப்ப இதை ரெசிப்ரோக்கல் பண்றப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும்? 0 பை 1ன்னு வந்துடும். சைன் வந்து பிளஸ் ஆயிடும். எனிவேஸ் 0 பை 1 வந்துட்டு ஆன்சர் வந்து 0 வந்துடும். ஸோ பர்பெண்டிகுலர் ஸ்லோப் பண்றப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் திரும்பியும் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் சம்மில் ஸ்லோப் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. ஸோ அது போட்டு நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சம்மில் பேரலல் ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம்னா பேரலல் ஸ்லோப்பும் அதே தான், மாறாது. ஆனால் செகண்ட் சப்டிவிஷனில் பர்பெண்டிகுலர் ஸ்லோப் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா மைனஸ் 1 பை m ஃபார்முலாவில் போட்டோம்னா தான் பர்பெண்டிகுலர் ஸ்லோப் கிடைக்கும். ஓகேவா? இப்போது இதை நான் என்னோட வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாம் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நான் டெய்லி உங்களுக்கு எக்ஸசைஸ் 5.4 5.5யோட வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூம்மா.